மக்களின் பசியை போக்கிடும் தொழிலாக உழவு தொழிலே இருக்கிறது. ஆனால் அந்த தொழிலை செய்யும் விவசாயிகளை இந்த அரசு வறுமையில் தள்ளியுள்ளது. உலகத்தை தாங்கி நிற்கும் அச்சாணியான விவசாயிகள் விடியா திமுக ஆட்சியில் முதுகொடிந்து நிற்கின்றனர். விவசாயம் இல்லையேல் நமக்கு வாழ்வில்லை, ஏன் இந்த பூமியே இல்லை. நாள் முழுக்க வெயிலில் வாடி நமக்காக பயிர் உற்பத்தி செய்து நம் உயிர் காக்கும் பெருமை மிக்க விவசாயிகளையும் விவசாயத்தையும் நாம் இன்றைக்கு எங்கு வைத்துள்ளோம்? பருவமழை சரியாக பெய்யாமல் பூமி வறண்டு போனால் வெடிப்பது பூமி மட்டுமில்லை, விவசாயிகளின் தோளும் தான். அரசுகள் மானியங்கள் கொடுக்காமல் மாண்டு போகும் அளவிற்கு அலைக்கழித்தாலும் கூட மாண்டு போகாமல் மற்றவர்கள் உயிர்காக்க போராடும் உத்தமர்கள் தான் இந்த உழவர்கள். ஆனால் விவசாயிகளை இந்த விடியா திமுக அரசு முறையாக காக்கிறதா என்றால் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க தனி பட்ஜெட் தாக்கல் செய்வதாக இந்த விடியா திமுக பெருமை பேசிக் கொள்கிறது. ஆனால் விவசாயிகளை காப்பதில் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. கடந்த ஆண்டு கரும்புக்கு நிலுவைத் தொகை தருவதாக விடியா திமுக அரசு கூறியது. அதை இப்போது வரை செய்யவில்லை. விவசாயத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். ஆனால் அஇஅதிமுகவின் தொலைநோக்கு திட்டத்தை காற்றில் பறக்கவிட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நாகை திருச்சி விவசாய தொழில் வட்டச்சாலையை அறிவித்தது இந்த விடியா திமுக. இதே பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கவும் ONGCக்கும் அனுமதி அளித்தார்கள். இயற்கை விவசாயத்திற்கு என நம்மாழ்வார் விருதை அறிவித்த விடியா திமுக செறிவூட்டப்பட்ட அரிசியையும் அறிமுகப்படுத்தி விவசாயிகளுடன் சேர்ந்து பொதுமக்களின் வயிற்றிலும் அடிக்கிறது. விவசாயிகளுக்கு ஆதரவான அரசு என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அப்படி இந்த விடியா திமுக அரசு இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் நெல்லுக்கு ஆதார விலையாக 2000 ரூபாயும் கரும்புக்கு 4000 ரூபாயும் நிர்ணயிக்கப்படும் என தற்போதைய பொம்மை முதலமைச்சர் கூறினார். ஆனால் அதை பற்றி இதுவரை வாய் திறக்கவே இல்லை. பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பல அரசர்களையும் கூட தங்களின் குடைநிழலின் கீழ் கொண்டு வந்து நிறுத்துபவர்கள்தான் விவசாயிகள். அந்த விவசாயிகளை இன்று துயரில் நிறுத்தி உள்ளது விடியா திமுக. இந்த நிலை விரைவில் மாறும்.